இன்று நம் 8ஆம் வகுப்பு மாணவர்களின் பட்டமளிப்பு விழா. இந்த வருடம் இவர்கள் வெறும் தமிழ் மட்டும் கற்கவில்லை, தங்களை பற்றி கற்றுக்கொண்டார்கள், ஒருவரை ஒருவர் பற்றி கற்றுக்கொண்டார்கள், ஒன்றாக நிற்பதற்கு கற்றுக்கொண்டார்கள். இவர்கள் 4 வழிகளில் தங்கள் பயணத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். சிலர் தங்கள் மனதில் உள்ளதை வார்த்தைகளாக பேசப் போகிறார்கள். சிலர் தாங்கள் எழுதியதை உங்களுடன் பகிர்வார்கள். சிலர் தமிழில் தங்கள் குரலை உயர்த்துவார்கள். சிலர் போட்டியில் தங்கள் அறிவை காட்டுவார்கள். ஒவ்வொரு மாணவரும் தங்கள் சொந்த வழியில், தங்கள் சொந்த குரலில் இன்று உங்களுடன் பேச வருகிறார்கள். இதோ எங்கள் 8ஆம் நிலை குறிஞ்சி வகுப்பு மாணவர்களின் தமிழ் அணிவகுப்பு. நம் பள்ளி மாணவர்களை உற்சாகத்தோடு கைத்தட்டி வரவேற்போம். அவையோருக்கு எனது பணிவான வணக்கங்கள். இந்த வருஷம் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 32 பேர் இருக்கிறாங்க. அதனால் ஒரு புது முயற்சியாக அவங்களோட பேசுகிறத நாங்கள் அணிகளாக அவங்கள பிரித்து பேச வைக்கலான் இருக்கிறோம். நாங்கள் முதல் அணி நான் கூப்பிடுற மாணவர்கள் மட்டும் மேடைக்கு வந்தால் நல்லாயிருக்கும். முதல்ல அன்பினி, ஹர்ஷினி, அக்ஷயா, கிருத்தி, இனியா, பிரணவிகா, நர்த்தனா, சஞ்சனா. முதல்ல இவங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, நாங்கள் வகுப்பில் நிறைய கட்டுரைகள் எழுத வச்சோம். கட்டுரைகள்னால் வெறும்னா தமிழ் பண்பாடு, அதுக்கப்புறம் என் நண்பன், அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் ஒரு புது தலைப்பு, வேறு மாதிரி ஒரு உணர்வோடு அவங்கள எழுத வச்சுட்டு இருந்தோம். நாங்கள் அவங்க கற்பனை திறன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக. முதல்ல அன்பினியும் ஹர்ஷினியும் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்களோட ஒரு தம்பி தங்கைக்கு தமிழ் பள்ளிக்கு ஏன் வரணும், தமிழ் ஏன் படிக்கணும்னு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. இது மூலமாக நாங்கள் என்ன நினச்சோன்னா, அவங்க தமிழ் பள்ளிக்கு வரத்துக்கு உண்டான காரணமும் அவங்களுக்கு தெரியணும் இல்லையா. இவ்வளோ வருஷம் நான் தமிழ் பள்ளியில் என்ன கற்றுக்கிட்டேன், எதனால் வரணும் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியணும். அதுக்காக இந்த கடிதம் எழுத வச்சோம். முதல்ல நான் கூப்பிட்றது அன்பினி. அன்புள்ள தம்பி, நீ எப்படி இருக்கிறாய்? உன் பெற்றோர்களும் உன் அக்காவும் எப்படி இருக்கிறார்கள்? அவர்களை நான் கேட்டேன் என்று சொல்லு. உனக்கு பள்ளி எப்படி இருக்கிறது? கடினமாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் நீ ஒரு புத்திசாலியான சிறுவன், அதனால் நீ நன்றாக செய்வாய் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உன்னுடைய பெற்றோர்கள் எனக்கு எழுதினார்கள், எதற்காக நீ தமிழ் கற்றுக்கொள்ள விரும்பவில்லை? நானும் உன்னை போலத்தான் முதலில் இருந்தேன். இதெல்லாம் பயனற்றவை என்று நினைத்தேன். ஆனால் நான் இங்கு மொழி மட்டும் இல்லாமல் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். இங்கு நம் வழக்கமான பள்ளி இல்லாமல் ஒரு தமிழ் பேசும் சமூகமே இருக்கிறது. நம்மை போலவே முதன்மையாக ஆங்கிலத்தில் படித்து தமிழை கற்றுக்கொள்ளும் நிறைய நண்பர்கள் கிடைப்பார்கள். நான் இப்பொழுது தமிழ் பள்ளிக்கு செல்வதை எதிர்பார்ப்பேன். உனக்கு தெரியுமா, தமிழ் மிகவும் தொன்மையான மொழி. இது உலகின் மிக பழமையான உயிருள்ள மொழி. இது மற்றவர்களுக்கு ஒரு கடினமான மொழி. ஆனால் நம் வீட்டில் இந்த மொழியை இயல்பாக பேசுகிறோம். என்னுடைய பள்ளியில் நான் என் தாய்மொழியை பற்றி பெருமையாக பேசுவேன். ஒட்டுமொத்தமாக நீ தமிழ் கற்றுக்கொள்ள முடிவை எடுப்பாய் என்று நம்புகிறேன். இல்லையென்றால் நீ உன் தாய்மொழியின் உன்னதத்தை புரிந்து கொள்வாய் என்றாவது விரும்புகிறேன். அன்புடன், உனக்கு மிகவும் பிடித்த அக்கா. வணக்கம், என் பேர் ஹர்ஷினி. அன்புள்ள தம்பி, நீ எப்படி இருக்கிறாய்? உன் வாழ்க்கை இப்போது எப்படி செல்கிறது? படிப்பு, வேலை, நண்பர்கள் என அனைத்தும் நன்றாக இருக்கா? வாழ்க்கையின் ஓட்டத்தில் சில நேரங்களில் நம்மை பற்றியும் நம் வளர்ச்சியை பற்றியும் சிந்திக்க நேரம் கிடைக்காமல் போய்விடுகிறது. அதனால்தான் உன்னிடம் இப்படி விசாரிக்கிறேன். நீ எப்போதும் உன் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து முடிவெடுப்பவன் என்பது எனக்கு தெரியும். அந்த வகையில் உன் நலனுக்கு ஒரு சிறிய ஆனால் முக்கியமான விஷயத்தை அன்புடன் சொல்ல விரும்புகிறேன்.
நீ தமிழ் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல, உன் தமிழ் நம் தாய்மொழி. அதை முறையாக கற்றுக்கொள்வது மூலம் நம் பண்பாடு, மரபு, வரலாறு ஆகியவற்றை ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். இது நமக்கு ஒரு உறுதியான அடையாளத்தை வழங்குகிறது. இரண்டாவதாக, தமிழ்மொழி அறிவு உன் எதிர்கால வாய்ப்புகளை விரிவாக்கும். பேசும் திறன், எழுதும் திறன் மேம்படுத்துவதால் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக உறவுகளில் உனக்கு பல நன்மைகள் கிடைக்கும். மூன்றாவதாக, தாய்மொழியை அறிந்திருப்பது நம்முள் பெருமையையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கும். நம் எண்ணங்களை நம் மொழியில் வெளிப்படுத்த முடிவது ஒரு பெரிய பலம். இதை ஒரு கட்டாயமாக நினைக்காமல் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக அன்புடன் சொல்கிற ஆலோசனையாக மட்டும் எடுத்துக்கொள். நீ தமிழ் பள்ளிக்கு சென்றால் அது உன் எதிர்காலத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. முடிவாக, தமிழ் பள்ளிக்கு செல்லும் உன் முடிவு உன் அடையாளத்தையும் எதிர்காலத்தையும் வளப்படுத்தும் ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். நல்வாழ்த்துக்களுடன், ஹர்ஷினி அருண்குமார். நன்றி அன்பினி மற்றும் ஹர்ஷினி. உங்கள் 2 பேருக்கும் இந்த கடிதத்து வாயிலாக ஒரு கேள்வி. இந்த கடிதத்தில் நீங்கள் எழுதாத ஒரு விஷயம், இப்போ நீங்கள் பட்டமளிப்புக்கு வந்துட்டீங்க இல்லையா, எழுதாத ஒரு விஷயம் உங்கள் தம்பி தங்கைக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சொல்ல போகணுன்னா, தமிழ்ன்ற இப்போ அந்த கேள்வி வந்துச்சுன்னா, தமிழ்ன்றது ஒரு ரொம்ப பழமையான ஒரு மொழி. ஸோ நம்ம தமிழ் கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு யங்கராக இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ அது ஒரு ரீசன். அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் இருக்க தாத்தா பாட்டிக்கிட்ட நம்ம பேசணும். அப்புறம் அவங்கக்கிட்டேருந்து நம்ம ஒரு நல்ல நட்பு, அப்புறம் அவங்கக்கிட்டேருந்து அன்பு நம்ம வாங்கிக்கணுன்னா நம்ம தமிழ் கற்றுக்கணும். அப்புறம் ஜென்ரலாகவே இந்த மாதிரி தமிழ் ஸ்கூலுக்கு வந்தால் நிறைய நண்பர்கள் பிடிக்கலாம். அப்புறம் நல்ல ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கும். நன்றி நன்றி ஹர்ஷினி. அன்பினி, உனக்கு வேறு ஏதாவது பாயிண்ட்டா? நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தமிழ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு கடினமான மொழி தான். அது ஆரம்பித்து முயற்சி செய்துக்கிட்டே இருந்தால் அது சீக்கிரமாக வெற்றி பெறலாம். அதுதான். நன்றி நன்றி அன்பினி. இது மாணவர்கள் வகுப்பில் எழுதின ஒரு விஷயம், எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமல் அவங்களோட கருத்துக்களை அவங்க தமிழில் பதிவு செஞ்சாங்க. அடுத்து நம்ம இங்கிலீஷில் பர்சானிஃபிகேஷன்னு ஒன்று பார்ப்போம். அதாவது ஒரு உயிரற்ற பொருளாக நம்மளை உருவகப்படுத்திட்டு கட்டுரை எழுதுதல். ஸோ அதை வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு சுயசரிதை எழுத சொன்னோம். அதில் ரொம்ப திறமையான கற்பனைகள்லாம் வெளியில் வந்துச்சு. அதில் ஒரு 2 மாணவர்களை மட்டும் இங்கே இப்போது அவங்க என்ன எழுதுனாங்க அப்படின்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கூப்பிடலாம். முதல்ல அக்ஷயா. வணக்கம். நான் ஒரு பள்ளிக்கூட மேசை. எனக்கு 2 வயது. நான் ஒரு தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்டேன். அதுதான் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நேரம். பிறகு நான் ஒரு பள்ளிக்கு விற்கப்பட்டேன். முதலில் நான் உற்சாகமாக இருந்தேன், ஏனென்றால் இதுதான் என் பணியின் முதல் நாள். ஆனால் அந்த உற்சாகம் வேகமாக குறைந்தது. மாணவர்கள், இல்லை பிசாசு என்றால் அவர்களை அழைக்க வேண்டும், உடனே என் முகத்தில் மேல் கிறுக்கினார்கள் மற்றும் என் மீது பசை ஒட்டினார்கள். படிப்பு தவிர என்னிடம் எல்லாம் செய்தார்கள். அது முடிந்து விட்டது என்று நினைக்கும் போது நான் நிம்மதியாக இருந்தேன். ஆனால் மீண்டும் பல பிசாசுகள் வந்தார்கள். இதுபோலதான் நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேன். என்னை தயவு செய்து காப்பாற்றுங்கள். நன்றி. அடுத்ததாக கிருத்தி. நான் கண்முழித்த போது மேலே சாம்பல் நிறத்தை பார்த்தேன். எங்கே இருக்கிறேன்? முதலில் நான் யார் அப்படி என்று சிந்தித்தேன். நான் திரும்பி பார்த்தேன். என்னைப் போலவே 1000த்திற்கும் மேலே எழுதுகோள்கள் கண்டேன். அந்த 1000த்திற்கும் எழுதுகோள்களுடன் ஒரு நாள் நான் ஒரு பெரிய பெட்டிக்குள்ளே இருந்தேன். மறுநாள் என்னை
என்னை 10 எழுதுகோள்களுடன் ஒரு சின்ன பெட்டிக்குள் வைத்தார்கள். 2 நாட்களுக்கு நாங்களும் வேற பெட்டிகளில் இருக்கும் எழுதுகோள்களும் ஒரு வண்டியில் பயணித்தோம். எங்களை கடையில் வைத்தார்கள். என்னை பின்னால் வைத்ததால் என்னையும் என் பெட்டிக்குள் இருக்கிற எழுதுகோள்களையும் யாரும் வாங்கவில்லை. ஒரு நாள் ஒரு சின்ன பெண் எங்களை எடுத்தாள். பின்னர் என்னை வீட்டுக்கு அழைத்து சென்றாள். என்னை ஒரு எழுதுகோள் பையில் வைத்து ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தினாள். கணக்கு, தமிழ், அறிவியல் போன்ற பாடங்களுக்கு பயன்படுத்தினாள். ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தியதால் என்னை நிறைய சீவினாள். முதலில் என்னை சீவுவதை பற்றி நான் அதிகமாக நினைக்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவள் என்னை சீவும்போது நான் மெதுவாக சின்னதாகி விட்டேன் என்பதை உணர்ந்தேன். நான் மிகவும் சின்னதாகிய பின் அந்த பெண்ணால் என்னை சரியாக பிடித்து எழுத முடியவில்லை. அதனால் அவள் ஒரு புதிய எழுதுகோலை பயன்படுத்த ஆரம்பித்தாள். ஒரு நாள் அவள் தெரியாமல் என்னை குப்பை தரையில் கீழே போட்டுவிட்டாள். அவள் என்னை அங்கேயே மறந்துவிட்டாள். பின்னர் நான் குப்பை தொட்டியில் வீசப்பட்டேன். இப்பொழுது மீண்டும் ஒரு புதிய எழுதுகோலாக இருக்க முடியுமா என்று நான் ஆசைப்படுகிறேன். நன்றி கிருத்தி. ரொம்ப அழகான கற்பனைகள். இதை வந்து நானும் என் சக ஆசிரியரும் இவங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் படிக்கும்போது ஆஹா, பசங்க எவ்வளோ அழகாக அவங்களோட கற்பனை திறனை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு நாங்கள் பார்த்து ரொம்ப வியந்தோம். இப்போ உங்கள் 2 பேருக்கும் ஒரு கேள்வி. இந்த நீங்கள் தேர்ந்தெடுத்த பொருளின் கண்களில் வந்து உங்களை நீங்கள் பார்த்தம்போது உங்களை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்கள் அதுவாக நினைக்கும் போது ஒரு எல்லா நாள் பயன்படுத்துகிற சாதாரண பொருளை வந்து பற்றி எழுதுனால எனக்கு வந்து ஒரு புது பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க முடிஞ்சது. அக்ஷயா, நீங்கள்? நான் எப்படி பொருட்கள் நம்ம ட்ரீட் பண்ணுறோம் என்று பார்க்கிறேன். அதுதான் ஆமாம். நன்றி நன்றி அக்ஷயா. கிருத்தி, அடுத்ததாக இவங்க எல்லாம் பட்டமளிப்புக்கு வராங்க. இதுக்கப்புறம் என்னன்னா நிறைய பேர் வந்து மாணவ தன்னார்வலர்களாக இந்த பள்ளியில் வந்து இணைவாங்க. இப்போ இவங்க வந்து 8 வருடங்களாக தமிழாசிரியர்களை பார்த்துட்டு வராங்க. ஸோ அப்போ பார்த்துட்டு வரும்போது அவங்கக்கிட்ட நாங்கள் என்ன நினச்சோன்னா, நீங்கள் தமிழாசிரியராக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கட்டுரை எழுத சொன்னோம். இப்போ அதை வந்துட்டு படிக்கிறதுக்கு நம்ம இனியாவை கூப்பிடலாம். வணக்கம், என் பேர் இனியா. இன்றைக்கி நான் தமிழ் ஆசிரியராக மாறினால் நான் என்ன செய்வேன் என்று பேசுவேன். நான் தமிழ் ஆசிரியராக மாறினால் எனது நோக்கம் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் கொள்வதுதான். முக்கியமாக என் மாணவர்களுக்கு ஆர்வத்துடன் படிக்கணும். நான் ஒரு சிறுமியாக இருக்கும்போது படிப்புக்கு உற்சாகம் அவ்வளோ இல்லை. அதனால் நான் என்னுடைய மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான பள்ளி ஆண்டு கொடுக்க விரும்புகிறேன். முதலாக நான் தமிழ் ஆசிரியராக இருந்தால் என் மாணவர்களுக்கு பல விளையாட்டுகள் விளையாட விடுவேன். பல குழந்தைகளுக்கு படித்த பாடங்களை மறந்து விடுவார்கள், மேலும் ஆர்வத்துடன் படிக்க மாட்டார்கள். இதனால் நான் விளையாட்டுகளும் பயன்படுத்தினால் மாணவர்கள் உற்சாகத்துடன் படிப்பார்கள். அதோடு நண்பர்களுடன் சேர்ந்து அனுபவிக்க முடியும். மேலும் மாணவர்களுக்கு புது புது குழந்தைகளுடன் பேசலாம். மாணவர்கள் சிறப்பாடமால் இருக்க ஆண்டு விழாவுக்கு என் மாணவர்களுக்கு ஒரு நாடகம் நடிக்க நான் கொடுப்பேன். இலக்கணத்தை விட மாணவர்களுக்கு தமிழ் பேசுவது தான் கடினமாக இருக்கும். ஒரு நாடகத்தில் நடித்தால் மாணவர்கள் தமிழ் எப்படி தெளிவாக பேசுவதும் ஒழுங்காக புரிவதும் கற்றுப்பார்கள். இந்த எண்ணங்கள் என் கனவு ஆசிரியராக குறிப்பது. என் மாணவர்கள் படிக்கிறதுக்கு தவிர அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கணும். எனது முயற்சிகள் பலருக்கு உதவும் என்பதில் நான் நம்புகிறேன். நன்றி. நன்றி இனியா. உங்களோட திட்டங்களை வந்து இங்கே இருக்கிற நிறைய தமிழ் ஆசிரியர்களும் நானும் சேர்ந்து அடுத்த வருடம் வந்துட்டு நாங்கள் உபயோகிச்சுக்கிறோம் எங்களோட மாணவர்களுக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. இது வந்து நம்ம பள்ளி ஆரம்பித்தம்போது எழுதின ஒரு கட்டுரை. இந்த வருடம் முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இதில் வந்து அடுத்த வருடம் ஏதாவது முதல்ல செயல்படுத்தணும்னா எதை முதல்ல செயல்படுத்துவீங்க? நான் வந்து நாடகம் நடிக்க தான் சொல்லுவேன் என் மாணவர்களுக்கு. எனக்கே கொஞ்சம் தமிழ் பேசுகிறதும் புரியறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
ஆனால் அந்த நாடகத்தை நடித்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். லைக் இந்த இப்போ தான் அந்த தமிழ் ஆனுவல் டேக்கு ஒரு நாடகம் தான் செய்தோம். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பிகாஸ் எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் படித்து எப்படி வாய்ஸ் எப்படி எந்த இடத்துல ஏற்றணும் எப்படி பண்ணணும்னு அதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ அது இலக்கணத்துக்கு விட இதுதான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நன்றி இனியா. நிறைய இடத்துல தமிழை பிரயோகிக்கணும் அப்படின்ட்டு மாடுலேஷனுங்கிற வார்த்தையை கூட சொல்லாமல் ஏற்றணும் இறக்கணும்னு சொன்னதுக்கு நன்றி. அடுத்து வந்து பிள்ளைங்க வந்து யானை டாக்டர் அப்படிங்கிற ஒரு கதை வந்து படித்தாங்க. அவங்க புத்தக விமர்சனம் எழுதினாங்க. நாங்கள் வகுப்பில் அந்த கதையை படித்தோம். படித்த போது நாங்கள் பார்த்தது என்னென்னா, பிள்ளைங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த கதையை கேட்குறதாகட்டும். இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா, கிளாஸில் பின் ட்ராப் சைலன்ஸ் இருந்துச்சு அந்த கதை படித்த 3 வாரமுமே. அப்போ என்ன யோசிச்சோன்னா, சரி இவங்கள கதை எழுத வைக்கலாம், நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிற மாதிரி கதை எழுத வைக்கலான்ட்டு. ஆனால் சின்ன ஒரு ட்விஸ்டோடு எழுத வச்சோம். அந்த காலத்து நீதி கதைகள்லாம் இருக்குது இல்லையா, அதை இந்த காலத்துக்கு எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேட்டு எழுத வச்சோம். இப்போ இந்த காக்கா வந்துட்டு கல் போட்டு தண்ணி கொடுக்கும் இல்லையா, அது ஸ்ட்ரா வச்சு குடிக்கிற மாதிரி ஒரு கற்பனையில் எழுத சொன்னோம் பசங்கக்கிட்ட. நாங்கள் கொடுத்த எடுத்துக்காட்டை விட பசங்க ரொம்பவே நல்லா எழுதியிருந்தாங்க. அதுக்கு இப்போ நம்ம அவங்களோட கதையை படிக்கிறதுக்கு கூப்பிடுறது பிரணவிகா. வணக்கம், என் பேர் பிரணவிகா. இன்றைக்கி நான் 3 ஆக்சஸ் ஸ்டோரியை ஒரு ட்விஸ்ட் வச்சு சொல்ல போகிறேன். ஸோ ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு புது கைபேசியை வாங்கினான். அவனுக்கு தொழிற்பட்டணம் என்றால் மிகவும் ஆர்வம். அதனால் இந்த கைபேசியை அவன் உயிருக்கு உயிராக விரும்பினான். வாங்கின பிறகு அவன் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு சென்றான். பாதி வழியில் அவன் சரி கைபேசியை எடுத்து பார்ப்போம் என்று அதை வெளியே எடுத்தான். அதை எடுத்தவுடன் அவன் அதன் அழகில் மயங்கினான். ஒரு நிமிடத்திற்கு கூட அவனால் அதிலிருந்து கண்களை எடுக்க முடியவில்லை. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. தலையை நிமிர்த்து பார்த்தான். அவன் மகிழ்ந்து ஒரு மரத்தில் மோதி இருந்தது. அதிர்ச்சியுடன் அவன் வெளியே இறங்கினான். அச்சச்சோ, கைபேசியை பார்ப்பதில் ஆர்வத்தில் நான் மரத்தில் மோதிவிட்டேனோ என்று நினைத்தான். உடனே அவன் கைபேசியில் அவன் நண்பனை அழைக்க பார்த்தான். ஆனால் அவரிடம் வைஃபை இல்லை. அப்போது அவன் வைஃபையை தேடி சென்றான். நடந்து கொண்டிருந்த போது திடீர்னு வைஃபை கிடைத்து விட்டது. அவன் ஒரு குளத்தின் அருகே நின்று தன் நண்பனை அழைக்க முயற்சி செய்தான். அப்போது தெரியாமல் அவன் கைபேசியை குளத்தில் போட்டுவிட்டான். அச்சச்சோ, இப்போது என்ன செய்வேன் என்று அதிர்ச்சியுடன் கூறினான். அப்போது குளத்திலிருந்து ஒரு வெளிச்சம் வந்தது. ஒரு தெய்வியின் உருவம் வெளிப்பட்டது. உன் கைபேசியை நான் எடுத்து தருகிறேன் என்று கூறினாள். தேவி மறுபடியும் குளத்திற்குள் சென்ற பிறகு அந்த மனிதன் ரொம்ப நேரமாக காத்திருந்தான். கொஞ்சம் நேரம் பிறகு தேவி மீண்டும் குளத்திலிருந்து வெளியே வந்து கேட்டாள், இதுதான் உன் கைபேசியா? இந்த கைபேசி மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்தது. இல்லை, இது என்னோடது இல்லை என்று அந்த மனிதன் கூறினான். பிறகு அந்த தேவி வேறொரு விலை உயர்ந்த கைபேசியை எடுத்து காட்டினாள். எதுவும் என்னோடது இல்லை என்று சொன்னான் அந்த மனிதன். கடைசியாக ஒரு கைபேசியை காட்டினாள் அந்த தேவி. ஆமாம், இதுதான் என் கைபேசி என்று மகிழ்ச்சியுடன் கூறினான் அந்த மனிதன். எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் நீங்கள் நேர்மையாக சொல்றீங்களான் என்று நான் பார்க்க விரும்பினேன். உங்கள் நேர்மைக்கு பரிசாக 3 கைபேசிகளையும் உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன் என்று தேவி கூறினாள். உண்மையாகவா? மிகவும் நன்றி என்று அந்த மனிதன் மகிழ்ச்சியுடன் கூறிவிட்டு வீட்டுக்கு சென்றான். நன்றி பிரணவிகா, நல்ல ஒரு கற்பனை. உங்கள் நீதி கதையில் நீங்கள் சொன்ன நீதி வந்து உங்கள் வாழ்க்கைக்கும் பொருந்துமா? ஆமாம், இந்த கதை வந்துட்டு எப்போவுமே நேர்மையாக இருக்கணும்னு சொல்லுது. இப்போ ஒரிஜினலாக அந்த ஆக்சஸை பற்றி பேசுனாங்க. ஆனால் இப்போ இந்த காலத்தில் இந்த மாதிரி கைபேசி அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னும் முக்கியமாக இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேசும்போது கூட ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு சொல்லுது. நன்றி பிரணவிகா. ஆசிரியர்களுக்கு ஒரு வேண்டுகோள், அடுத்த வருடம் வந்து ஆண்டு விழாக்கு நீங்கள் யாராவது ஏதாவது கதை எழுதணும்னா எங்கள் வகுப்பு மாணவர்களை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அவ்வளோ அழகான கற்பனைகள் வந்துட்டுருக்குது. அடுத்து வரப்போகிற 2 மாணவர்கள் வந்துட்டு, இது நானும் என் ஆசிரியரும் வகுப்பில் வந்துட்டு
ஆஹா 20 வருஷம் கழிச்சு இந்த பசங்க இப்படி தான் இருக்க போகிறாங்களான்னு பார்த்து நினைக்கிற மாதிரி ஒரு நேரமாக இருந்துச்சு. என்னதுன்னா சிறப்பு விருந்தினர் உரை. காலம் வந்து 2046, அதாவது இன்னிலேருந்து 20 வருஷம் கழித்து இவங்க என்னவா இருப்பாங்க, இதே தமிழ் பள்ளிக்கு அவங்க வந்துட்டு சிறப்பு விருந்தினராக வந்தால் என்ன பேசுவாங்க, அப்புறம் பள்ளிக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, இங்கே வரும்போது நம்ம சிறப்பு விருந்தினரெல்லாம் கூப்பிடுறோம், அப்போ ஏதாவது கொடுக்கும்போது அவங்க என்ன அன்பளிப்பு கொடுப்பாங்க அவங்களோட இதுலேருந்துட்டு, கரியர்லேருந்து இல்லை கற்றுக்கிட்ட விஷயத்துலேருந்து. அதுக்கு வந்து நம்ம இப்போ கூப்பிட போகிறது வந்து நர்த்தனா சஞ்சனா. முதல்ல நர்த்தனா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நர்த்தனா. ஒரு காலத்தில் நானும் உங்களை மாதிரி தான் இந்த மாதிரி மாணவராக தான் உட்காந்துருந்தேன். அன்றைக்கி என் பட்டமளிப்பு விழா இங்கே ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்க இதே மாதிரி தான் நானும் உட்காந்துருந்தேன். அன்றைக்கி வரைக்கும் எனக்கு தமிழ் ஸ்கூலோட மதிப்பு தெரியல. ஆனால் இன்னைக்கு அந்த தமிழ் ஸ்கூலோட மதிப்பு என்ன அப்படின்றது எனக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தமிழ் ஸ்கூலில் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சைபர் செக்யூரிட்டியில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கேன். ஆனால் சைபர் செக்யூரிட்டி படித்தா மட்டும் பத்தாது, அதுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக வேறு ஸ்கில்லும் தேவை. அதுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸை வந்து தமிழ் ஸ்கூல் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. முதலாவது வந்துட்டு மற்றவங்கள நம்பிக்கை வச்சு நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம், உதவி கேட்டால் நீங்கள் ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க, அந்த ஈகோ அடக்குங்க அப்படின்றது தான் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. இப்போ எனக்கு வந்து இப்போ நான் வந்து தமிழ் நல்லாவே படிப்பேன், எனக்கு தமிழ்லாம் படிக்கவும் பிடிக்கும், எழுதவும் பிடிக்கும். ஆனால் அப்போ வந்துட்டு எனக்கு சில எழுத்து பிழைகள் இருக்கும். அதை வந்துட்டு யார்கிட்ட உதவி கேட்டு நான் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் அப்போ வந்துட்டு எனக்கு மற்றவங்க மேலே ஒரு வேளை அவங்ககிட்ட கேட்டால் நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் என் டீச்சர்ஸ்க்கு நான் அதுக்காக ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு நான் என்ன தான் எழுதினாலும் என்னை எப்படி இன்னும் பெட்டர் ஆக்கணும் அப்படின்றத எனக்கு நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. இதை வந்துட்டு ரீசெண்டாக நம்ம வந்துட்டு ஒரு குவாண்டம் வைரஸ் அட்டாக் பார்த்துருப்போம் 2035. அப்போ வந்துட்டு இதை மாதிரி தான் நான் அதை வந்துட்டு எப்படி நீக்கிறது அப்படின்றதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணேன். அது பேர் தான் வஜ்ரா ப்ரோட்டோகால். அதுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது நான் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கட்டத்தில் எனக்கு எதுவுமே புரியல, எதுவுமே வந்துட்டு நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கே நான் வந்துட்டேன். அப்போ தான் வந்து என் நண்பர்களை கூப்பிடணும் அப்படின்னு யோசித்து என் நண்பர்களை கூப்பிட்டதுக்கப்புறம் இந்த மொத்த ப்ராஜெக்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. இதனால் அந்த குவாண்டம் வைரஸையும் எங்களால் நீக்க முடிஞ்சுது. இதுக்காக எனக்கும் என் நண்பர்களுக்கும் 2040 குளோபல் சைபர் செக்யூரிட்டி சம்மிட்டில் எங்களுக்கு கோல்டன் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் தி இயர் அப்படின்ற டீமோட அவார்டு எங்களுக்கு கிடச்சிது. அதனால் இந்த மாதிரி தமிழ் ஸ்கூல் வர்றது வந்து நம்ம வெறும் தமிழ் படிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, பட் தமிழ் கிளாஸ்லேருந்து நம்ம என்ன படிக்கிறத விட, கரிக்குலர் பேஸ்டாக இருக்கிறத விட நம்ம மக்கள் கூட பழகி என்ன கற்றுக்குறோம் அப்படின்றது தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தமிழ் ஸ்கூல் வரதை வந்துட்டு நீங்கள் ஒரு வேலையாக நினைக்காம சும்மா நான் வந்துட்டு ஃப்ரைடே முடித்தோடனே ஓகே நம்ம ஏதாச்சும் என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் கூட வந்து பேசுகிறது தான். அதனால நீங்கள்லாம் தமிழ் ஸ்கூல் வரத்துக்கு மறக்கவே மறக்காதீங்க, கண்டிப்பாக வந்துடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போக போக எத்தனை நண்பர்கள் கிடைக்கும்ன்றது நம்மளுக்கே தெரிய வரும். இந்த தடவை இந்த பள்ளிக்கு எனக்கு வந்துட்டு நாங்கள் பண்ண அந்த வஜ்ரா ப்ரோட்டோகாலை வந்துட்டு இருக்கிறதுலே நியூவஸ்ட் வெர்ஷனை ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் இங்கே நம்ம நிறைய டைப்பிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அப்படி பண்ணும்போது சில இதில் லாகின் பண்ணும்போது நிறைய வைரஸ் அட்டாக் வரும். அதுக்காக இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு நான் என்னோடய வஜ்ரா ப்ரோட்டோகாலை கிஃப்டாக கொடுக்குறேன். ஸோ இது எல்லாரும் மாணவர்களுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் டீச்சர்ஸ் வந்துட்டு இது உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு அடுத்த கிளாஸில் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் சஞ்சனா. நினைவுகள் உங்களுக்கு சின்னமாக இருக்கும்போது ஞாபகம் இருக்குமா? ஒரு பலூனை அடம் பண்ணி திருவிழாவில் வாங்கிறது, இல்லைனா ஒரு மேடையில் பேசுகிறது. என் பள்ளி காலத்தில் வந்து ஒரு நினைவு எனக்கு ஞாபகம் இருக்கும். அந்த நினைவு வந்து என்னோடய அம்மா வந்து கத்தி கூப்பிடுவாங்க காலையில், சஞ்சனா எந்திரிச்சுடா, நீ ஏன் இன்னும் எந்திரிக்கலை, பள்ளிக்கு போகணும். அது வந்து எனக்கு ரொம்ப டெய்லி ஞாபகம் இருக்கும். இப்போ இந்த நினைவுகள்லாம் நம்மளை சிரிக்க வைக்கும், அழுக வைக்கும், எல்லாரையுமே சேர்த்து வைக்கும். ஆனால் கொஞ்சம் பேருக்கு இந்த நினைவுகள் ஞாபகமே இருக்காது. அது ஏன்னா அவங்க வந்து அல்சைமர்ஸ் பாதிக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து மூளை சரியாக வேலை செய்யாது. அது ஏனால் ஒரு புரோட்டீன்னால். நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு அறிவின் ஆய்வாளர் ஆகி நான் வந்து இந்த அல்சைமர்ஸுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறேன். இந்த தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது.
2035 ஆமில் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு தீர்வை கொஞ்சம் ட்ரை பண்ணி நான் கண்டுபிடிச்சேன். இந்த தீர்வை கண்டுபிடிக்கும் போது அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. ஏன்னா இந்த தீர்வில் வந்து நிறைய பேர் ஒரு கெமிக்கல் இருந்துச்சு. அந்த கெமிக்கலுக்கு வந்து நிறைய பேருக்கு ஒவ்வாமை இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து நிறைய புத்தகம் படித்து லேபில் என்னோடய நண்பர்கள் கூட பேசி இன்னொரு தீர்வை கண்டுபிடிச்சேன். இந்த தீர்வை 1000 பேருக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ பள்ளிக்கு, இந்த தமிழ் பள்ளிக்கு வந்து நான் ஒரு புத்தகம் கொடுக்க போகிறேன். இந்த புத்தகம் வந்து உங்களோட மூளையை நல்லா வேலை செய்ய வச்சு பிரெயின் கேம்ஸ்லாம் உங்களை டெஸ்ட் பண்ணும். இப்போ இந்த நினைவுகள்லாம் நான் வந்து என்னோடய ப்ராஜெக்டில் ஏன் யோசித்தேன்னா, நம்மளோட கிருத்திகா ஆண்டியும் பிரபா ஆண்டியும்னால தான். ஏன்னா அவங்க வந்து என்னை பெரிய நினைவுகள் மட்டும் யோசித்து நிறையா வந்து கனவுகள் யோசிக்க வச்சாங்க. அதனால நான் வந்து என்னோடய ஆசிரியர்கள் கிருத்திகா ஆண்டி மற்றும் பிரபா ஆண்டிக்கு வந்து மிக நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி நர்த்தனா மற்றும் சஞ்சனா. நீங்கள் 2 பேரும் சொன்னது மாதிரியே 2046 எங்கள் வள்ளலார் தமிழ் பள்ளிக்கு நீங்கள் சிறப்பு விருந்தினராக வரணும்னு நாங்கள் எல்லாம் வாழ்த்துக்களை குறிக்கிறோம். இப்போ உங்கள் 2 பேருக்கும் ஒரு கேள்வி. கற்பனையில் வந்துட்டு நீங்கள் சாதனையாளர்களாக ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னு பேசுனீங்க. உண்மையிலேயே உங்கள் கனவு என்ன? இது வந்து தமிழ்லையா இல்லை வேறு ஏதாவது துறையிலையா? உண்மையிலே வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக இந்த சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு தான் ஆசை. ஏன்னா இது வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு என் தம்பி கூட நான் ஒரு சீரீஸ் பார்த்தேன். அந்த சீரீஸில் தான் எனக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்தது. ஆனால் அந்த சீரீஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, இந்த மாதிரி இத்தனை பேர்த்துக்கு நிறைய அந்த படத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பொண்ணோட கேமராவை ஹேக் பண்ணி அவளை அசிங்கமாக போஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதுலேருந்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம உலகத்திலே இந்த மாதிரி ஒரு தாக்குதலை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத. இதை பார்க்கும்போது நிறைய பேர் அதில் ரொம்ப வந்துட்டு நம்ம சமூகம் நம்மளை பற்றி என்ன யோசிச்சிடும் அப்படின்றதுனால இந்த பிரச்சனையை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸோ பிரச்சனை இருந்தால் தானே இதை வெளியே சொல்லவே மாட்டேங்கிறாங்க. பிரச்சனையே இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்றத யோசிச்சு தான் நான் இந்த ப்ராஜெக்ட் வந்தேன். நன்றி நர்த்தனா. சஞ்சனா? நான் சொன்ன மாதிரியே நான் வந்து ஒரு அறிவின் ஆய்வாளராகி நான் வந்து இந்த அல்சைமர்ஸ் நோய் இல்லைனா புற்றுநோய் வந்து நான் வந்து க்யூர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். இது ஏன்னா என்னோடய 9th grade பயாலஜி கிளாஸில் வந்து என்னோடய டீச்சர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இப்போ இந்த டிசீஸ்லாம் வந்து கஷ்டமாக இருக்கும் க்யூர் பண்ண. அதனால நான் வந்து யோசித்தேன், நான் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் ஃபீமேலாக வந்து ஒரு டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு யோசிக்கணும்னு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவு வந்து அச்சீவ் பண்ணுக்காக தான் நான் வந்து இவ்வளோ ஹையாக கோல் வச்சுருக்கேன். அதனால நான் நன்றி சஞ்சனா. இப்போ வந்து இறுதியாக வந்து ஒரு மாணவரை கூப்பிட போகிறோம். இந்த மாணவர் வந்து பள்ளியோட பாதியில் தான் வந்துட்டு எங்கள் வகுப்பில் இணைஞ்சார். ஆனால் அவரோட கற்பனையில் உருவான ஒவ்வொரு படைப்புகளுமே ரொம்ப தனித்துவமானது. அவரை இப்போ நாங்கள் படைக்கிறதுக்கு கூப்பிடுறது என்னென்னா, நாங்கள் ஆண்டு விழாவுக்கு வந்துட்டு அருங்காட்சியகத்தில் ஒரு இரவு அப்படின்ட்டு ஒரு நாடகம் பண்ணோம். அதுக்கு இந்த பசங்களையே நாங்கள் வந்துட்டு கேட்டோம், என்ன பண்ணலாம், என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் நடிகர்களெல்லாம் இங்கே வர வைக்கலாம், நீங்கள் யார் கூட இருக்கணும்னு நினைப்பீங்க அப்படின்னு நாங்கள் கேட்டபோது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றையும் எழுதியிருந்தாங்க. அதில் வந்துட்டு இப்போ விஸ்வா வந்துட்டு படிக்க போகிறாரு. அவர் என்ன எழுதியிருந்தாருன்னு. வாங்க விஸ்வா. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ என்னோடய எஸ்ஸையை படிக்க போகிறேன். நள்ளிரவில் ஒரு அருங்காட்சியகத்தில் சிலைகள் உயிர் பெறுகின்றன என்றால் நான் தேர்ந்தெடுப்பது இந்தியாவின் மகத்தான வரலாற்று நாயகன் மகாத்மா காந்தி ஆவார். அவருடன் ஒரு மணி நேரம் பேசும் வாய்ப்பு கிடைத்தால் அது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கும். முதலில் அவர் எப்படி இவ்வளவு பெரிய மன உறுதியுடன் சத்தமில்லா போராட்டத்தை நடத்தினார் என்று கேட்பேன். அஹிம்சை என்ற கொள்கையை அவர் எந்த சூழ்நிலையிலும் எவ்வாறு காப்பாற்றினார் என்பதையும் அறிய விரும்புகிறேன். சுதந்திர போராட்டத்தின் போது அவர் சந்தித்த மிக கடினமான அனுபவம் எது என்பதையும் கேட்பேன். மேலும் இன்றைய இளைஞர்கள் எந்த வழியில் நாட்டிற்கு பங்களிப்பு செய்யலாம் என்று அவரிடம் கேள்வி கேட்பேன். தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ந்துள்ள இன்றைய உலகில் அஹிம்சை கொள்கை இன்னும் பொருந்துமா என்று அறிய விரும்புவேன்.
உலகம் முழுவதும் அமைதியான நிலைநாட்ட என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்பேன். அவர் நவீன உலகத்தில் வழங்கும் அறிவுரை மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் மக்களுக்கு உண்மை, எளிமை மற்றும் அன்பு ஆகியவற்றை கடைபிடிப்பார் என்று நினைக்கிறேன். மனிதர்கள் பொருளாதார வளர்ச்சியுடன் ஒழுக்கத்தை வளர்க்க வேண்டும் என்று கூறுவார். வன்முறை எந்த பிரச்சனைகளையும் தீர்க்காது என்று அவர் மீண்டும் வலியுறுத்துவார். இளைஞர்கள் தங்கள் நேரத்தை நல்ல செயல்களில் பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுரிக்குவார் என்று நான் நம்புகிறேன். இதனால்தான் நான் அவருடன் 1 மணி நேரம் பேச விரும்புகிறேன். நன்றி விஸ்வா. உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் நாடகத்தில் வந்துட்டு நிறைய கதாபாத்திரங்கள் இருந்துச்சு இல்லையா? இப்போ நீங்கள் தொல்காப்பியராக நடிச்சிங்க, அதை தவிர வேற என்ன கதாபாத்திரமாக நடிச்சிருக்கணும்னு நினச்சிருப்பீங்க? எனக்கு பாரதியார் நடிக்கணும்னு ஆசை இருக்குது. ஏன்னா அவர் ஒரு ரொம்ப ஒரு பாப்புலரான ஸ்ட்ராங்கான கேரக்டர். அவர் நிறைய நம்மளுக்கு செய்திருக்கிறார். அதனால் நான் தான் அவராக நடிக்கலான்னு. நன்றி விஸ்வா. மாணவர்களுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல் வந்துட்டு வழங்கிடலாம். அடுத்த நிகழ்ச்சிக்கான மாணவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். தியா, பவித்ரா, சஹானா, வைஷவி, சஹா, காவ்யா, லயா. இந்த நிகழ்ச்சிக்கான விதிகள் வந்து எளிமையானவை. அதன் தலைப்பு தமிழ் என் வாழ்க்கையில். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி கோணம் கொடுக்கப்படும். அதை தமிழில் 1 நிமிடம் பேச வேண்டும். தயாரித்து வந்திருக்கிறார்கள். ஆனால் யாருக்கும் எந்த கோணம் கிடைக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆரம்பிக்கலாமா? என்னுடைய சக ஆசிரியர் கிருத்திகா வந்து டைமர் வச்சுக்குவாங்க. அமெரிக்காவில் வளரும் ஒரு தமிழ் பெண்ணாக என் அனுபவம். வணக்கம். என் பெயர் தியா. நான் வந்து 2 அனுபவம் எனக்கு என் வாழ்க்கையில் நடந்திருக்கு இங்கே வாழ்ந்ததில். நான் வந்து ஹைஸ்கூல் சவுத்தில் நிறையா பேர்கிட்ட பேசுவேன். லைக் அமெரிக்கன்ஸ் கிட்ட எல்லார்ட்டையுமே பேசுவேன். ஆனால் எனக்கு வந்து தமிழ் ஆளுங்கக்கிட்ட பேசுறது வந்து ஒரு புது உணர்வாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்கள நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்புறம் அவங்களோட பேசி நம்ம வந்து வெளிநாட்டு ஆளுங்களோட பேசுகிறத விட நம்ம தமிழ் ஆளுங்கிட்ட பேசுறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுத்தது. அப்புறம் இப்போ நம்ம வந்து எதாவது உணவு எடுத்துகிட்டு வந்தோன்னா நான் வந்து எப்பயுமே எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற உணவு தான் எடுத்துகிட்டு போவேன். இப்போ வந்து நான் முன்னாடி இருந்த ஸ்கூல்லலாம் வந்து நான் வந்து ஒழிச்சு வச்சு தான் சாப்பிடுவேன். ஏன்னா வந்து எதாவது ஒன்று சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துகிட்டே சாப்பிடுவேன். ஆனால் இங்கே வந்து எனக்கு நிறைய தமிழ் நண்பர்கள் இருக்கிறதுனால நான் வந்து அவங்களோட பகிர்ந்து அவங்களோட சாப்பாடு என்னோடய சாப்பாடு அவங்களுக்கும் பகிர்ந்து ஒரு புது உணர்வாக இருந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நன்றி தியா. ரொம்ப அருமையாக பேசுனீங்க தியா. அடுத்தது பவித்ரா. தமிழ் கற்றதால் என் குடும்பத்துடன் என் உறவு எப்படி மாறியது அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறாங்க. வணக்கம், என் பேர் பவித்ரா. இப்போது நான் வந்து தமிழ் பேசுகிறதுனால வந்து என்னோட உறவினர்களோட என்னோட உறவு நல்லா பலமாக வளருது. இப்போது ஏன்னா இப்போது நாங்கள் ஊரில் போனோன்னா இப்போ தமிழை தான் பேசுவோம். இப்போ வந்து ஊரில் வந்து இப்போது ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனு இல்லை வெளியில் ஏதாச்சும் உறவினர்களோட வீட்டுக்கு போகணும் அப்படி இருந்தால் இப்போது நான் சும்மா இப்போது எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அந்த மாதிரி மட்டும் கேட்காம என்னால் உங்களோட இன்னும் நல்லா பேச முடியுது. இந்த மாதிரி நல்லா இப்போது கதைகள் சொல்லி இன்னும் உங்களோட நல்லா தயக்கம் இல்லாமல் நல்லா பேச முடியுது. அது வந்து இன்னும் நன்றான மகிழ்ச்சியான எனக்கு வந்து நினைவுகள்லாம் வளர்க்குது. அதுவும் இல்லாமல் இப்போது ஊரில் தாத்தா பாட்டிலாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்க கூட பேசினா இப்போ தமிழில் நல்லா பேசணும். அப்போ தான் அவங்க கூட நம்மளால் தயக்கம் இல்லாமல் நல்லா பேச முடியும். இப்போ அந்த மாதிரி போகும்போது என்னால் எல்லாருக்கூடையும் பக்கத்து வீட்டு பாட்டி தாத்தா மாதிரி எல்லாருக்கூடையும் நல்லாவே பேச முடியுது. அதனால் இப்போது எங்களுக்கூட நல்ல உறவு வளருது. நன்றி பவித்ரா, ரொம்ப அருமையாக கூறினீங்க. அடுத்தது
சஹானா. என் தாய்மொழியை நான் அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு செல்வேன் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சஹானா. இன்னைக்கு நான் எப்படி அடுத்த ஜெனரேஷனுக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பேன் என்பதை பற்றி பேச போகிறேன். தமிழ் ஒரு மொழி மட்டும் இல்லை, என்னோட அடையாளம். நான் யூஎஸில் வளர்ந்தாலும் நான் வீட்டில் தமிழில் தான் பேசுவேன். என்னோட தங்கச்சிக்கு நான் தமிழ் பற்றி கற்றுக் கொடுப்பேன். எப்படி எழுதணும், எப்படி பேசணும், எப்படி படிக்கணும். தமிழ் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு, மாமா, பாட்டி, அத்தை, ஆயா கிட்ட எல்லாம் பேச விடும். நான் தமிழ் ஸ்கூலில் ஒரு அசிஸ்டன்ட் டீச்சராக வாலண்டியர் பண்ணி எல்லா குட்டி பசங்களுக்கு தமிழ் போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுவேன். இப்படி தான் நான் ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பேன். நன்றி. நன்றி சஹானா. வைஷவி, தமிழ் மொழி என் அடையாளத்தில் என்ன இடம் வகிக்கிறது? வணக்கம், என் பெயர் வைஷ்வி மற்றும் தமிழ் எனக்கு மிகவும் முக்கியமானது. தமிழ் மொழியும் கலாச்சாரமும் என் அடையாளத்தின் ஒரு பெரிய பகுதி இருக்கிறது. நான் என் பாட்டியும் தாத்தா கூட ஃபோன் கால் பண்ணும்போது நான் நல்ல தமிழ் பேசுவேன். என் தங்கச்சிக்கு அவ்வளோலாம் தமிழ் தெரியாது. அதனால் அவள் சும்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் நான் அவங்க கூட நல்ல தமிழ் பேசுவேன். அதனால என் பாட்டியும் தாத்தா சொல்லுவாங்க, பாரு என் பேத்தி எப்படி அமெரிக்காவில் சூப்பராக தமிழ் பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு ரொம்ப பெருமைப்படும். எனக்கும் அதனால் ரொம்பவும் பெருமையாக இருக்கும். நன்றி வைஷ்ணவி, ரொம்ப அருமையாக கூறினீங்க. அடுத்தது சஹா. என் பெற்றோர் தமிழ் பள்ளிக்கு அனுப்பியதற்கு இப்போது என்ன உணர்கிறேன்? வணக்கம், என் பெயர் சஹா. நான் அமெரிக்காவில் பிறந்த தமிழ் பெண் என்றாலும் என் தாய்மொழி கன்னடம். அதனால் நாங்கள் வீட்டில் தமிழ் பேச மாட்டோம். சிறு வயதில் தமிழ் பள்ளிக்கு என்னை அனுப்பிய என் பெற்றோருக்கு இப்போது நன்றி சொல்கிறேன். அப்போது கஷ்டமாக இருந்த வார இறுதி வகுப்புகள், தமிழ் எழுத்து பயிற்சிகள், பாடல்கள், கதைகள் எல்லாம் எனக்கு எளிதாக இல்லை. ஆனால் இன்று திரும்பி பார்க்கும்போது அவை அனைத்தும் என்னை வளர்த்து இந்த பட்டமளிப்பு மேடையில் நான் நிற்கிறேன். இந்த தமிழ் பள்ளியில் எனக்கு நல்ல நண்பர்களும் கிடைத்தனர். அதனால் தமிழ் பள்ளிக்கு வருவதை நான் விரும்பினேன். தமிழ் படிக்கவும் எழுதவும் தெரிந்ததால் எனக்கு இன்னொரு மொழி தெரியும் என்று என்னால் சொல்ல முடியும். இப்போது தமிழ் பள்ளியை பற்றி நினைக்கும்போது தமிழ் தொடர்ந்து கற்றதில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு உதவியாக இருந்த எனது பெற்றோருக்கும் வள்ளலார் தமிழ் பள்ளிக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சஹா, ரொம்ப அருமையாக பேசுனீங்க. அடுத்தது காவ்யா. தமிழ் தெரிந்திருப்பதால் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு சிறப்பான தருணம், அதை பற்றி பேச போகிறாங்க. வணக்கம், என் பேர் காவ்யா. தமிழ் தெரிந்திருப்பதால் எனக்கு ஒரு நல்ல தருணம் கிடைத்தது. கடந்த வருடம் நான் இந்தியாவுக்கு சென்றபோது என் தாத்தா பாட்டியுடன் தமிழ் பேச முடிந்தது. அவர்கள் என்னிடம் பல விஷயங்களை தமிழில் சொன்னார்கள். நான் அதை நன்றாக புரிந்து கொண்டேன். அவர்களுடன் பேசும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. தமிழ் தெரிந்தது என் குடும்பத்துடன் இன்னும் நெருக்கமாக இருக்க முடிந்தது. அந்த தருணம் எனக்கு மிகவும் சிறப்பானது. நன்றி. நன்றி காவ்யா. அடுத்ததாக லயா. 2 கலாச்சாரங்களுக்கு இடையே வளர்வது எப்படி இருக்கிறது, தமிழும் அமெரிக்காவும்? வணக்கம், என் பேர் லயா. நான் தமிழ் பண்பாடமும் அமெரிக்கா பண்பாடத்துலேயும் ரெண்டுத்துலேயும் நடுவில் வளர்ந்து வாழ்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா என்னோட தமிழில் மட்டும்தான் பேசுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் கூட கொஞ்சம் ஆங்கிலத்தில் தான் பேசுவோம். அதனால் எனக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அப்படின்னா தான் என்னால் தமிழ் இவ்வளோ நல்லா பேச முடியுது. இன்றைக்கி
வீட்டில் எல்லா தமிழ் விழாவும் கொண்டாடுவோம். பொங்கல், தீபாவளி எல்லாத்தையும் கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் வீட்டில் நிறைய தமிழ் சாப்பாடும் எப்போவுமே சாப்பிடுவோம். இட்லி, தோசை, பிரியாணி அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அமெரிக்காவில் இருக்கிறனால நான் ஸ்கூலில் போனால் ஆங்கிலத்தெலாம் பேசுவேன். ஆனால் அங்கேயும் என்னோடய நண்பர்களும் எல்லாரும் எனக்காக அவங்களோட பண்பாடத்தை பற்றியும் சொல்லி கொடுப்பாங்க. நன்றி. நன்றி லயா. நன்றி அனைவருக்கும். தேங்க்யூ. அடுத்த நிகழ்ச்சிக்கு தன்வி, கோவர்தினி, ஹரிணி, வைஷ்ணவி, நிதர்சா, நித்திகா, ஸ்ரீநிதி மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இவர்கள் ஒரு கலந்துரையாடலில் பங்கேற்கப் போகிறார்கள். இது ஒரு தேர்வு அல்ல, இது ஒரு உரையாடல். தங்கள் மனதில் உள்ளதை தங்கள் சொந்த குரலில் பகிர்ந்து கொள்ளும் ஒரு தருணம். முதல் சுற்று. இந்த வகுப்பிற்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் நேம் வைக்க வேண்டும் என்றால் என்ன வைப்பீர்கள்? யார் வேணாலும் சொல்லலாம், சொல்லுங்க. சத்தமா? குடும்பம், தமிழ் குடும்பம். வேற யாராவது? தமிழ் எலிகள். என்னது தமிழ்? தமிழ் எலிகள். தமிழ் எளிதா? எலிகள். எலிகள். ஏற்கனவே இருக்கிற இந்த மாதிரி பசங்களோட தான் நாங்கள் ஒரு வருஷம் வந்து இருந்திருக்கோம் நாங்கள். வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? மியூட்ல இருக்குதா? இப்போ இருக்கிற குரூப் நேம் தான் அது, தமிழ் எலிகள் தான். நம்மளோட கிளாஸில் இருக்கிற அதுதான் குரூப் நேம். நல்ல பதில். ஓகே, அடுத்த கேள்வி கேட்குறேன். நீங்கள் பிரின்சிபல் ஆனால் தமிழ் பள்ளியில் என்ன ரூல்ஸ் மாற்றுவீர்கள்? முதல்வர் நம்ம இந்த வருஷம் ஆனுவல் டேக்கு கடைசியில் கிராஜுவேஷன் கோ பண்ணும்போது சினிமா பாட்டு போடாமல் விட்டாங்க. சரி, அடுத்த கேள்விக்கு போயிடலாம் நம்ம. தமிழ் பள்ளியில் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு நினைவு? எல்லா வருடமும் ஆனுவல் டே எப்பவுமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா நம்மளோட எல்லாரும் சேர்ந்து அத்தனை மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ப்ளே ஆரம்பிச்சுட்டு அது கடைசியில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது, அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. வேற யாராவது? நிதர்ஷா சொல்லுங்க. எதுவுமே இல்லையா? இந்த வருஷம் ஆனுவல் டேக்கு நானும் நீத்து டிரெக்டர் ஆகும்போது நிறைய சேர்ந்து ப்ராஜெக்ட் அது எல்லாம் கிரெடிட்ஸ் செஞ்சோம். ஸோ அது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஆண்டு விழாக்கு வந்து இயக்குனராக இருந்தது பிடிச்சிருந்தது. ஆமாம். நித்திகா உங்களுக்கு? கிளாஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது. என்னதுடா? கிளாஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது திட்டப்பணிகள் வந்துட்டு பிடிச்சிருந்தது. சரி, நன்றி. அடுத்தது. அடுத்த கேள்வி. உங்கள் ஆசிரியர் வகுப்பில் மிகவும் அதிகமாக சொல்லும் வார்த்தை என்ன? நான் சொல்லது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். சத்தம் போறாங்க இருக்கு. சத்தம் போடாதீங்க. அமைதியா இருங்க. ஆமாம், இது எல்லாம் நடிப்பு. நீங்க வகுப்புல வந்து பார்க்கணும். நீங்க அடுத்த கேள்வி. இந்த வருடம் தமிழ் பள்ளியில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது வெறும் தமிழ் மட்டுமல்ல, வேறு என்ன? இந்த வருஷம் தமிழ் பள்ளியில் என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னா, மற்றவங்களுக்கு கூட நம்மளை எப்படி பேசணும், எப்படி நல்லா பழகணுன்ட்டு நல்லா சொல்லி கொடுத்தது. ஆசிரியரோடையுமா?
சொல்லுங்க ஸ்ரீநிதி சொல்லுங்க. லைக் எப்படி இந்தியா போனால் எப்படி தமிழ் பேசுறது எல்லாமே கற்றுக் கொடுத்து, உறவினர்கள் கூட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. சரி. இன் ஜெனரல் தமிழ் கிளாஸில் எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சது. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நட்பு. மகிழ்ச்சி. அடுத்த கேள்வி, நியூ ஜெர்சியில் வளரும் ஒரு தமிழ் பெண்ணாக தமிழ் உங்களுக்கு என்ன அர்த்தம் தருகிறது? ஐ திங்க் நியூ ஜெர்சியில் இருக்கும்போது நம்மளுக்கு ரெகுலராக ஸ்கூல் போகும்போது அத்தனை தமிழ் பேர் இருக்காங்கன்னு நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த தமிழ் பள்ளிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்குது, இவ்வளோ பெரிய கம்யூனிட்டி இருக்குன்னு ரொம்ப தெரிஞ்சுக்க வாய்ப்பு கொடுத்தது. அதுக்கு எனக்கு தமிழ் பள்ளி ரொம்ப பிடிக்கும். அதனால. வேற யாராவது? ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடுறேன். இந்த வகுப்பில் உங்களையே நீங்கள் ஆச்சரியப்படுத்தி கொண்ட ஒரு தருணம் என்ன? ஆச்சரியம்னா தெரியும்ல. சரி சொல்லுங்க. இப்பதான் நீங்க எங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குறீங்க. வைஷ்ணவி சொல்லு. நாங்கள் ஆண்டு விழாலே எல்லா ஆற்றலையும் நாங்கள் வந்து காமிச்சதுனால இப்போ நாங்கள் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிருக்கிறோம். நாங்கள் ஐ திங்க் ஆண்டு விழாவில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலாக அதுக்கு முன்னாடி நாள் கூட ரிஹர்சல் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இல்லை. ஆனால் அது உண்மை. ஆனால் கடைசியில் ஸ்டேஜில் போகும்போது எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா பண்ணோம். ஆமாம், அது 100% அது உண்மை. ஸ்டேஜில் வந்தோன்னே எங்கள் பசங்க எல்லாம் ஆஸ்கார் அவார்டு கொடுக்குற மாதிரி தான் நடித்தாங்க. அடுத்த கேள்வி, பட்டம் பெற்ற பிறகு தமிழை எப்படி உங்கள் வாழ்க்கையில் வைத்திருப்பீர்கள்? கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம். எல்லாரும் பதில் சொல்லுங்க. கோவர்தனி சார். ஸோ கிராஜுவேட் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி தமிழை யூஸ் பண்ணுவேன்னா, ஐ கெஸ் வெளியில் போகும்போது மற்றவங்களெல்லாம் புதுசாக மீட் பண்ணும்போது அவங்களுக்கு தமிழ் நம்மக்கிட்ட தமிழ் தெரிகிறது ஆச்சரியமாக இருக்கும். ஸோ மற்றவங்கள அப்படியே நல்லா பழகலாம், நல்லா பேசிக்கலாம். நன்றி. என்னோட குடும்பம் கூட நான் தமிழ் பேசுவேன். என்னோட குடும்பம் கூட நான் தமிழ் பேசுவேன். தமிழை வந்து தொடர்ச்சியாக உங்கள் குடும்பத்தோட பேசுகிறதுக்கு உபயோகப்படுத்துவீங்க. நன்றி. அடுத்த கேள்வி, அடுத்த வருடம் வரும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு அறிவுரை, என்ன சொல்வீர்கள்? ப்ளீஸ் கிருத்திகாண்டி சொல்கிறது, பிரபாண்டி சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. நல்ல அறிவுரை. அவங்களுக்கு ஏற்கனவே பிபி பிரஷர்லாம் ஏற்று. நம்மளோட கிளாஸ் ஜெனரலாக ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்போம், எப்போவுமே சிரிச்சுட்டு தான் இருப்போம். அதனால் சில வாட்டி கிளாஸ் ஒழுங்காக கண்டுக்க மாட்டோம் அவங்க சொல்கிறத. அதனால் அடுத்த வருஷம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் படிக்கவும் செய்யுங்க. நன்றி தன்வி. அனைவருக்கும் நன்றி. சூப்பராக பேசுனீங்க.